இல்லம்மா ஒண்ணும் கிடையாது. அதாவது வாழ்க்கையில நம்ம வந்து நடக்கிற சம்பவங்களை வந்து எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல, அது சுயநலம். உங்களுக்கு மட்டும் இத்தனை கோடி மக்கள்ல ஏன் அது நடக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி பல கோடி மக்களுக்கு அது நடக்கும். உங்களுக்கும் அது நடக்கும். காலத்தின் தீர்மானம் உங்க கர்மா வாங்கிட்டு வந்த வரம். ஸோ உங்க கர்மாப்படி நீங்க எதை சந்திக்கணுமோ அதை சந்திச்சே ஆவீங்க. நீங்க எப்ப சிரிக்கணுமோ சிரிச்சாவீங்க, எப்ப அழுகணுமோ அழுதாவீங்க, எப்ப அவமானப்படணுமோ அவமானப்பட்டிருப்பீங்க. உங்க பேர்ல தவறே இல்லைன்னா கூட எல்லா சங்கடங்களையும் கடந்துதான் உங்க வாழ்க்கை. அதுதான். அது இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? என்னவா இருந்தாலும் ஒரு தாய்க்கு இது வந்து ஒரு பெரிய தண்டனை. இந்த நான் தண்டனை என்ன இல்லைன்னு தாய்க்குமே சொல்றீங்க. என்னோட எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற அளவுக்கு நம்ம இது வந்து உங்களோட மனிதாபிமானத்தை காட்டுதுங்க. இது மாதிரி எல்லாரும் சொல்றதுதான். எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு. அவங்கவுங்க செஞ்ச அனுபவப்பட்டாதான் சார் தெரியும். இல்லைங்க அதத்தான் சொல்றதுனால தெரியும். இல்லைங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப வந்து நான் நெருக்கமாக பார்த்த பெரும் நடிகர்கள்ல விஜயகாந்த் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நாங்களாம் விஜய் அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு பழக்கமான ஒரு மனிதர். அப்படி ஒரு தங்கமான மனிதர் 10 வருஷமாக படாத பாடுபட்டு செத்தார் இல்லையா? ஏன் அவர் அப்படி படாத பாடுபட்டு சாவும்? செத்தும் கூட 1,00,000 பேருக்கு சோறு போடுறாங்கல்ல. அன்னதானம் செய்தா புண்ணியம் தர்மம் தலை காக்க என்னென்னமோ சொல்றாங்கல்ல. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் விஜயனை பத்தி கேளுங்க. யாராவது ஒருத்தர் அவரை பத்தி தவறா சொல்றாரா பாருங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்ப அவ்வளவு உத்தமமா தர்மமா இருந்த மனிதனுக்கு 10 வருஷம் தண்டனை எது? அவ்வளவு கருணை கொடூரமான மரணம் எதுக்கு? அது அவசியம் இல்லைல்ல. எம்ஜிஆர் இன்னைக்கு நான் பார்த்த சமகாலம் நான் வளர்ந்து வர்ற காலத்துல அவர் 87 அவர் செத்து போறாரு. ஸோ அப்ப எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால உதாரணம் காட்டவே முடியும். ஆனா அவரும் ஒரு 10 வருஷம் படாத பாடுபட்டு செத்தார் இல்லையா? கலைஞர் அவர் வந்து இந்த தமிழுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்துட்டார். ஆனால் கடைசி நாட்கள் யோசிச்சுட்டாரு. அவரோட மரணம் எவ்வளவு கஷ்டம். ஜெயலலிதா எவ்வளவு பேர் அவங்க வந்து தன்னோட சொந்த தாய் மாதிரி பாத்துக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. அவங்க சாவு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சாவு இல்லையா? அது இன்னும் மர்மமாவே போயிட்டு இருக்குல்ல. அப்போ இதெல்லாமே அவங்க கர்மா சார்ந்து. உங்க பையன் அந்த வயசுல இப்படி போகணுங்கிறது அவங்களோட விதி. அந்த சோகத்தை அனுபவிக்கிறது உங்களோட விதி. இது இருக்கவே கூடாதுங்கன்னா காலத்தோட தீர்மானத்தை மாத்த சொன்னதுக்கு நீங்க யார்? காலத்தோட தீர்மானத்தை மாத்தி சொல்ற தண்டனை குறைச்சுக்க சொல்றேன். ஒரே விஷயம், நீங்க புனர்ஜென்மத்தை நம்புறீங்களோ நெக்ஸ்ட் ஜென்மத்தை நம்புறீங்களோ தெரியாது. ஏதோ ஒரு வகையில நீங்க செய்த பாவத்தின் தண்டனையா கூட இருக்கலாம். நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு நீங்க யோசிக்காம இருக்கலாம். இல்ல வேணும்னே மறந்து போன மாதிரி நடிக்கலாம். ஆயிரம் இருக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாருமே எல்லா தவறுகளும் செய்வோங்க. சிலரை ஆமானுவோம், சிலரை இல்லைன்னுவோம். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் பெரிய தவறே பண்ணியிருந்தா கூட இந்த தண்டனை அதுக்கு விட அதிகம். கடவுளா இருந்தா கூட இப்ப நீங்க கடவுளும் இந்த ரூபத்துல உட்காந்துட்டீங்கன்னு உங்கள்கிட்ட அதுதான் கேட்பேன். நீ என்ன வேணா எனக்கு பண்ணு, நீ நான் தப்பு பண்ணிட்டேன், நீ எனக்கு தானே தண்டனை கொடுக்கணும். என் பிள்ளைக்கு வலி அப்படிங்கிறது உங்களை அடிச்சா உங்களுக்கு வலிக்குன்றது வேறங்க. உங்க மகனையும் அடிச்சாதான் நீங்க ஜென்மத்துக்கு அழுவீங்கன்றது வேற. எப்பயுமே அரையறதுல இருக்கிறது அடிக்கிறதுல அழ வைக்கிறது தான் கடவுளுடைய வேலை. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாதுங்க. நான் படைச்சதும் என்னோட சூட்சமத்தின் படி நீங்க வந்து இந்த தவறுகளை செய்ய வச்சதும் இந்த தண்டனைக்கான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே நீங்க கேட்ட வரம். நீங்க வந்து புத்தரோட கதைகள் படிச்சிருக்கீங்களா? நீங்க வந்து புத்தரை பத்தி படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்றேன். ஓகே, இப்ப நான் வந்து புத்தரோட பயோகிராஃபி நான் பண்ணதுனால எனக்கு அவருக்கு தெரியும். அதாவது சுத்தோதன அரசன் மகாமை 8 வருஷமா குழந்தை இல்லாத அரசனும் அரசியும். அப்ப அந்த அரசனும் அரசிக்கு குழந்தை வேணும்னு வரம். அந்த அம்மா வந்து எப்பயுமே லேடிஸ் தான் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அந்த அரசியார் வேண்டாத கடவுளே இல்லை. ஒரு நாள் வந்து ஆள் மாறாட்டம், நான் சாவறதுக்கு மேல உங்களை சாவிச்சுட்டாங்க. அப்ப உங்க ஆத்மா மேல போயிட்டு வரம் கேட்டு, நான் சாக வேண்டிய விஷயம் இல்லை, அவன் சாவறதுக்கு என்னையா தூக்கிட்டு இருந்தாரு. இல்ல நான் உனக்கு திரும்ப ரீபர்த்து கொடுக்குறோம், அப்ப நீ வந்து இந்த இடத்துல இருந்து போகணும்னா யாருக்கு பிள்ளையா பிறக்கணும்? இப்ப நான் சொல்ல போறதுதான் முக்கியமான பாயிண்ட். யாருக்கு நீ பிள்ளையா போகணும் நீயே கேட்டுக்க. நான் சுத்தோதன அரசிக்கும் மகாமை ராணிக்கும் வந்து மகனா பிறக்கணும். சரி, இந்த உலகத்தின் முதல் புத்த நிலை, அது புத்தர்ன்றது பேரு கிடையாது, போஸ்ட். புத்த நிலை அடையணும் நானா இருக்கணும். இல்லப்பா இந்த வரம் கேட்டு போய் பல ஆயிரம் பேர் செத்துட்டாங்க. கடுமையான தவம், கடுமையான விரதம், கடுமையான கஷ்டம். அதை போய் நீ ஏன்பா கேட்கறது? அப்ப அந்த பையன் சொல்றான், இல்ல இந்த உயிர் போனதுக்கான அர்த்தமே நான் அந்த ஜென்மம் அடையணுங்கிறதுக்காக, நான் புத்தர் ஆகணுங்கிறதுக்காகத்தான் முதல் மரணம் நடந்துக்கிறதா நான் நம்புறேன்.
என்னை நீ மறு ஜென்மம் கொடு, அதுல நான் புத்த நிலை அடைஞ்சே ஆகணும். அந்த அரசனுக்கு அரசிக்கு நான் பிள்ளையா பிறக்கிறேன். நான் பிறந்த நொடி 7 அடி எடுத்து வைக்கும் போது எங்க அம்மா உடம்பு சரியில்லாம போயிடும். நீங்க இதெல்லாம் கேட்டுக்கோங்க. அதாவது குழந்தை பிறந்தது நடக்காது. புத்தர் பிறந்ததும் 7 அடி நடந்தார். ஆமா, லுமினி அப்படின்னு பார்க்கல அந்த அம்மா நின்றுட்டு குழந்தை பெற்றாங்க. என்ன, அந்த நின்றுட்டு பெற்ற குழந்தை நடந்துருச்சு. தேவர்கள்லாம் வந்து தங்க வளைங்கிருச்சு அந்த குழந்தையை தாங்கினாங்கன்றதுதான் கதையில இருக்கிற விஷயம். வரலாறு அப்படித்தான் சொல்லுது. அப்படிப்பட்ட மனிதன் 7 அடி நடக்கும்போது அந்த அம்மா திடீர்னு மயக்கம் ஆயிட்டாங்க. குழந்தை பெற்றவங்க இல்லையா, பார்த்தா ஜுரம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி 102 டிகிரி 105 டிகிரின்னு ஜுரம். தாய்ப்பால் கொடுக்க கூடாது. இது இந்த பையன் கேட்ட வரம். உலகத்தில் தாய்ப்பால் குடிக்காத முதல் மகன் நானா இருக்கும். இது எவ்வளவு பெரிய தண்டனை. நான் பிறந்த உடனே எங்க அம்மா உடம்பு எல்லாம் போட்டு நான் தாய்ப்பாலே குடிக்க மாட்டேன். 6வது நாள் பேர் வைப்பாங்க, நாமகரணம் அப்படின்னு பேர் வைக்கிறதுனால 6வது நாள். 5வது நாள் நைட் யமதர்மன் வந்து கூப்பிடுறோம், தயவு செஞ்சு போயிடலாம் அப்படின்னு. இல்லை என் பையனுக்கு பேரே இருக்கல, வேண்டாம் வச்சுக்கணும். அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கு மிட் நைட்ல. அப்போ அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க சித்தார்த்தன் அப்படின்னு. சித்தார்த்தனோட 6வது நாள் அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவனுக்கு 90 மச்சம் பிறக்கும் போது உடம்புல விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு, உலகத்தில் புத்தன் பிறந்து விட்டான். விஸ்வாமித்திரர் ஆசி வாங்க வந்தாரு. இவன் காலத்துக்கு விஸ்வாமித்திரர் தலையில வச்சான். அப்பதான் அவன் சொல்றாரு, உலகத்தில் புத்தன் பிறந்துட்டான். சோ அப்படிப்பட்ட எல்லாமே கர்ம விதிகளின்படி, கேட்ட வரங்களின்படி. இந்த வயசுல நான் வந்து இப்படி இருக்கணும், இந்த லவ் பண்ணிருக்கணும், லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கணும், ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், அவன் ரொம்ப ஃபேமஸா இருக்கணும், இந்த பிள்ளைகளை நான் பெற்றுக்கணும், இந்த பிள்ளை இப்ப சாகணும்னு நீங்க கேட்ட வரம். நீங்களே வரம் விதி. நீங்க கேட்ட வரத்தை நீங்க மறந்து போனதுனால இப்ப நீங்க காலத்தின் மேலேயும் கடவுள் மேலேயும் குத்தம் சொல்றீங்க. சரி, நீங்க சொல்றீங்க, ஏத்துக்கிட்டு வேற என்ன செய்யறது? இது ஏத்துக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது. யாரும் எதுவும் பண்ண முடியாம ஏத்துக்கிட்டு போங்க, கடந்து போங்க. அவ்வளவுதான், கடந்து போக வேண்டியதா. இதுவும் கடந்து போகும், நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது. நீங்க உடைஞ்சு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை மீனிங் எல்லாம் போயிடும். கரெக்ட் தான். அது உடையாமையே இருக்கவும் முடியல. அவ்வளவு கண் மனசுலாம் எனக்கு இல்ல. நினைக்கும் போது அழுக வருது. எவ்வளவு நேரம் உட்காந்து தம்பி எல்லாம் அங்க பேசி இருக்காங்க தெரியுமா 2 பேரும். அப்ப இவங்களை பார்க்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வரும். ஞாபகம் வந்த உடனே அது வந்தது. அப்படி வரும்போது அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல அழுகிறேன். அப்புறமா ஏதாவது மாறுங்கள், அப்படியே மாறும். ரொம்ப நேரம் சோகமாயிட்டீங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கான பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆக்டராவோ ஆக்ட்ரஸராவோ டைரக்டராவோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து உங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு சினிமா வந்து இல்லை, உங்க வீட்டுக்காரருக்கு தான் சினிமா. சூழ்நிலையில நீங்க வந்து சினிமாக்குள்ள வந்துட்டீங்க. இந்த வந்ததுக்கு பிறகு உங்களோட சினிமாவில் இவங்க எனக்கு ஒரு ரைட் பார்த்து காட்டினாங்க, இவங்களோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, இவங்க சொன்ன வழியில நான் போய் தான் பிக்கப் ஆகிட்டேன் அப்படின்னு. என்னடா இவ்வளவு பேசுது? அவங்க பேர் போட்டு வச்சிருக்காங்க, நாய்ஸ் கார்ட்ஸ். ஓகேப்பா, என்ன பேர்? யார் கால் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரீட் பண்ண பேர் சொல்லிட்டே இருக்கும். அதனால போன் நான் எடுக்கிற வரைக்கும் அது போய் சொல்லிட்டு இருக்கு. அப்படி பஞ்சாயத்து. சரி, அப்படியே உங்களோட சினிமா அனுபவத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேரை கடந்து வந்துட்டு, ஏன்னா உங்களுக்கு சினிமா ப்ரொஃபஷனல் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்லயே உள்ள வந்துட்டீங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்க, சக்சீட் ஆயிடுச்சு. இதுல உங்களுக்கு நல்ல அட்வைசராக இல்ல ஒரு நல்ல வெல்விஷராக ஆணோ பெண்ணோ டைரக்டரோ நடிகரோ யாராவது இருந்தால் அவங்கள பத்தி சொல்லுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான், எனக்கு எல்லாருமே தோழிகள் தான். எல்லாருமே நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. எனக்கு சீனியர் எல்லாமே எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது, நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன். அவங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஹெட்வெயிட்டா இருப்பாங்க. அப்ப கூட நான் போய் தாந்து, அக்கா இது எப்படி பண்ணணும், சார் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து பர்டிகுலரா சொல்லணும்னா மேனேஜர் ரகு சார்னு வந்துருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சான்ஸ் சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து, அவங்க தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில அடையாளம் காமிக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்தது அவங்க தான். ஃபர்ஸ்ட் நான் அவங்கள தான் சொல்லுவேன். அவங்க எனக்கு எல்லா விதத்துலயும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காங்க, எனக்கு ஃபேமிலி அட்வைசரா இருக்காங்க. எனக்கு ஃபேமிலி அவங்க. அந்த மாதிரி என் குழந்தைங்கள அவங்களுக்கு தெரியும். என் குழந்தைங்க, என் பொண்ணு, என் பையன்லாம் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்பயும் அவங்க அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இப்பயுமே எனக்கு என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க நான் கேட்டது டைரக்டரோ நடிகரோ நடிகையோ யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா. இப்ப இவர் சார் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்காரு.
வேணுவா பேர் சொல்லி ரகு. ரகு. ரகு அவர் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அவர் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்காரு. மற்றபடி பழகின வகையில் நண்பர்களாக ஏனோ தானோ ஹாய் 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 போகிறது இல்லை. சில பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு லைஃபை தொற்றுப்பாங்க. நமக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்போம் அவங்க கிட்ட. அவங்க நம்மளோட பேச்சு கட்டுப்படுவாங்க, இல்லை அவங்க பேச்சுக்கு நம்ம கட்டுப்படுவோம். அந்த மாதிரி இன்டிமேசியான இல்ல சினிமா ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் அலோவ் பண்றது இல்ல. வீட்டுக்கே வர மாட்டாங்க. யாரையுமே வீட்டுக்கு வர வைக்கிறது இல்லை. இது வரைக்கும் வந்தது கிடையாது. யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காது, பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் நான் ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணுவேன். என் கூட வருவாங்க, என் அண்ணன் வருவான், என் தம்பி வருவான், என் கூட என் பொண்ணே வந்திருக்கு, என் கூட என் பையன் வருவான். நாங்க 2 பேரும் கூட போவோம், ஆஃபீஸ் போவோம். யாரையும் வீட்டுக்கு அலோவ் பண்ணதுல ரொம்ப டீப் அண்ட் டியரஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹாய் பாய் தான், அவ்வளவுதான். எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா சார்? அடுத்து என்ன படம் போகுது? அந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு என்ன படம் போகுது? அது அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா ஃபார்மாலிட்டி தான், எல்லாம் ஜஸ்ட் அவ்வளவுதான். பாசிங் க்ளோத்ஸ் லெவல்ல வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ரொம்ப யாருமே வந்து அவ்வளவு இன்வால்வ் யாருமே